வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நேற்று வீடியோ வரலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதான் சொன்னேன் இல்லையா, ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது மாதிரி இருந்தது. முந்தின நாள் எடுத்த வீடியோ எல்லாமே கூட நான் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். மாமா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் அடிக்கடி இந்த வேலை விஷயமா ஊருக்கு போகிறது மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் மாமா, என்ன சொல்ல வரீங்க? காரியத்துக்கு 16ஆம் நாள் காரியம் இருக்குங்க. அப்புறம் 30 இருக்குது, சாமி கும்பிட்றது இருக்குது. அதுக்கு மட்டும் போகிறது மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் போயிட்டு வரணும். அதுக்கு மட்டும் ஒரு 2 நாள் லீவ் தேவைப்படும் நினைக்கிறேன். அந்த வீடியோவையும் வந்து சண்டே நான் லீவ் போடாமல் ட்ரை பண்ணுவோம். சண்டே பிளான் பண்ணிடுறேன். சண்டே பிளான் பண்ணி இது பண்ணிடுறேன். அப்புறம் மாமா பேசுகிறது கொஞ்சம் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஃபோனை காதுக்குள்ளே வச்சு கேட்டாலும் கேட்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க. வீட்டில் ஒரு ஆள் பேசுகிறாங்க, வீட்டில் ஒரு ஆள் பேசினா மட்டும் போதுமா? 2 பேரும் பேசக்கூடாதான், சண்டை வரும். அதனால வேண்டாம். மாமாவுக்கு வந்து மைக் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். மைக்கை வச்சு மனுஷன் பேசட்டும் அப்படின்னு. அப்புறம் இப்போ கொஞ்சம் வியூஸ் டவுன் ஆகிறது மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் நோட்டிஃபிகேஷன் ஒழுங்காக போகாததா இல்லை வீடியோ ஒழுங்காக எடுக்காததா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதையுமே கொஞ்சம் சரி பண்ணுறேன். என்னென்னு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் இருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ சூப்பராக எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி வணக்கம் போடுவீங்களே. ஓகே வாங்க. நல்ல புடவை வாங்கி கொடுக்கலாம். நிஜமாவா சார்? நிஜமா தான்டா. அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? அப்புறம் வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்த கூடாது. நோ 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 நோ, நாளா ஏமாத்த மாட்டேன்ப்பா. சார், நாளைக்கே படிச்சிட்டு வந்து 10 திருக்குறள் சொல்றேன். எனக்கு மறக்காம பணம் எடுத்துட்டு வந்துருங்க சார். என்னையவே அடிச்சிட்டு இல்லடி, உன்ன சும்மா விட மாட்டேன்டி. இங்க பாருடா, அந்த நல்ல மனுஷிக்கும் நல்ல மனுஷனுக்கும் நீ பிள்ளையா பிறந்துட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் இப்ப உயிரோடையாவது விட்டு வச்சிருக்கேன். இல்ல இந்நேரம் உசுரையும் எடுத்துட்டு உன்னை ஒன்னும் இல்லாம ஆக்கியிருப்பேன். நானும் போய் நிம்மதியா ஜெயில உட்காந்துருப்பேன். கூட ஆளுங்க இருக்காளுங்க, திமிரில் தானே நான் அடிச்சிட்ட. ஆஹா, உனக்கு இருக்குடி ஒரு நாளைக்கு. மாடனே, வாங்கினது பத்தலையோ? இன்னும் கொடுக்கணுமோ? உள்காயம் மாத்தான் இருக்கும் போல் இருக்கடி, வெளிக்காயம் ஒன்றும் தெரியலையே. என்னடா வாங்கினது பத்தலையா? உங்களை வந்து வச்சுக்கிறேன்டி. எதுலையாவது மாட்டாமையா போவிய? போடா போடா போடா. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு பயந்துட்டு இருக்காங்களாக்கும். என்னடி 2 பேரும் இப்படி போட்டு அடிச்சிருக்கியே? அடி காயம் வீங்கி போய் கிடக்காண்டி. விடுங்கக்கா, வீங்கினா வீங்கட்டும். பொம்பளைங்க என்ன கிள்ளிக்கறின்னு நினைச்சுக்கிட்டாங்களா? என்ன வேணா பண்ணுவாங்க, பாத்துட்டு இருக்கணுமா? அதுக்கு இல்ல மாடனே. எட்டி நெடுவாளி, நீனாவது சொல்லாம சேர்ந்து வச்சு இப்படி குத்துற. உனக்கு கொஞ்சமாவது அறிய வேணாமா? எக்கோ, குனிய குனிய கொட்டுறவனும் முட்டாள், கொட்ட கொட்ட குனிறவனும் முட்டாள்னு எதுக்கு சொல்றாங்க? காலம் பூரா இவ குனிஞ்சுக்கிட்டே இருந்தா எப்பதாக்கா தலை நிமிந்து வாழ்றது? இவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. காலம் ஃபுல்லா அவனுக்கு அடிமையாவே வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. தப்பு பண்ணவள்களே தலை நிமிந்து நடக்கும்போது எந்த தப்பும் பண்ணாத இவ ஏன்க்கா தலை குனிஞ்சு கூனி தெரியணும்? எனக்கு இதுதான் சரின்னு பட்டுச்சு. அதனாலதான் சேர்த்து வச்சு மொத்தியாச்சு. இனிமே கொஞ்சம் அடங்கி கிடப்பான்ல. சரியா சொன்னடி நெடுவாளி. ஏக்கா, நெடுவாளி சொல்றதாக்கா கரெக்ட். இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் இப்படி பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு நாளுக்கு நாள் இப்படி கொடுத்தாதான் அடங்குவாங்க. இல்லடி, ஒரு பிரச்சனையே சரி பண்ண போக 9 பிரச்சனை வந்த கதையா இருக்க கூடாதுல்ல. அதுக்காகத்தான் பயமா இருக்கு. இவனை நினைச்செல்லாம் இனிமே எதுக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லக்கா. மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கணும். எந்த தப்புமே பண்ணாம இவனுக்காக நெடுவாளி சொன்னது மாதிரி நான் எத்தனை நாள் தெரியுமா அசிங்கப்பட்டு நிம்மதி இல்லாம தவிச்சிருக்கேன். இதுக்கு மேலையும் நான் அவனுக்காக நான் பதுங்கி போனேன்னா என் மேல தப்பு இருக்கிறது மாதிரி ஆயிடும்லக்கா. சரிதான் மாடனு, ஆனா அடிக்கிற வரைக்கும் போயிருக்க வேணான்னு தோணுது. பொம்பளை அடிச்சா தப்பு, அதே ஆம்பளை அடிச்சா அப்ப மட்டும் தப்பு இல்லையா? அவன் வந்ததே இவளை அடிக்கிறதுக்கும் அசிங்கப்படுத்துறதுக்கும் தான்க்கா. இவளை அடிச்சு கை கண்டு அசிங்கப்படுத்திட்டோம்னா இவ இப்படியே அடங்கி போயிருவான்னு அவன் நல்லா பிளான் பண்ணிக்கிட்டான். இன்னைக்கு அந்த பிளானை முறியடிச்சு விடவும் நாய் தொங்கி போய் தெரியுது. விடுக்கா, ஆம்பளைங்க என்ன அடிக்கிட்டே இருக்கணும், பொம்பளைங்க என்ன அடிபணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு என்ன அமைப்பா என்ன? அப்படி எது சட்டத்துல எழுதியிருக்கா? சபாஸ்ரீ நெடுவாளி, இப்ப தாண்டி சரியான வேலையை பார்த்திருக்க. இவங்களுக்கெல்லாம் அடுத்தவங்களும் அடியாள்களையும் வச்செல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம காரியத்தை நம்மளே களத்துல இறங்கி செஞ்சாதான் சரியா இருக்கும். சரி சரி விடு மாடனு, நடந்தது நடந்துருச்சு. இதுக்கு மேலே அதை பேசி என்ன ஆக போகுது? நீ இன்னைக்கு முதன்னு பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போகணும்ல. நீ போய் காலத்தில் மூஞ்சியை கழுவிட்டு பொட்டு எடுத்து வச்சுட்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போ. இல்லை நிக்கிலிக்கா, இன்னைக்கு மைண்டு சரியில்லை, இன்னொரு நாள் போய்க்கிறேன். நல்ல விஷயம்
விஷயத்துல இறங்கிட்டேன். அதையே இன்னைக்கு போறேன் நாளைக்கு போறோம்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. நடக்கணும்னு நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே இதை எதுக்கு யோசிக்கிறேன்? அந்த தம்பி எனக்கு என்ன சொல்லுச்சு? வேலைக்கு ஆளு காலியா இருக்கு, அந்த இடத்துக்கு நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க வாங்க உங்களை சேர்த்துக்கிறோம் தானே சொல்லுச்சு. படிச்ச உள்ளுங்கிறதுனால நீ கஷ்டப்படுறீன்னு உன்னை சேர்த்துக்கிறதுக்கு முன் வந்திருக்கு. நீ சேர்ந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். யாரும் அதுக்குள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்காது மாடனு. வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்க. ஆமா மாடனு, வெளி உலகம்னா என்னன்னே தெரியாம படிச்சிருந்தும் முட்டாளா இம்புட்டு நாள் நீ இருந்ததெல்லாம் போதும். உன் மாமனார் மாமியார் உனக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க, அதை நீ பயன்படுத்திக்க. நல்லபடியா போய் நல்ல ஒரு வேலையை பாரு. எங்களோட சிறந்த இந்த அடுப்புக்குள்ளேயும் கம்புக்குள்ளேயும் கட்டுக்குள்ளேயும் தெரியாம நல்ல ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் மதிப்பு தானே. கையை கொடுங்க மாடன் மடோனா. சிறப்பான பணியில நீங்க சிறந்து விளங்கணும்னு உங்கள் அன்பான தோழி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வென்றுவா மகளே, சென்றுவா. தேங்க்ஸ் டி நெடுவாளி. மாடனு, ஆஃபீஸ் வேலைக்கு போகிறேன், வேலையை பார்த்தோம்னா அப்படியே இருந்துடாத. அந்த பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஆயமா வேலை இருந்துச்சுன்னா சொல்லி அனுப்பு. அதை எங்கள் அத்தைக்கிழவிக்கு கொடுத்து பொழுதோட அங்கே கொண்டு போய் போட்டுருவோம். எப்படியும் பேரனையும் பார்த்துக்கிட்டது மாதிரி ஆச்சு, ஆயமா வேலைக்கு வேலையாச்சு, காசுக்கு சம்பளமா ஆச்சு. நான் வீட்டில் ஃப்ரீயாக இருப்பேன்ல. மூஞ்சியை பாரு. ஏன் ஆத்தா வந்து பார்க்கறதுக்கு நீ வந்து ஆயா வேலை பாரு. நோ 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 நோ, ஐ ஆம் குக்கு. அடியே, அவ குக்கு மக்குன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பா. நீ நேரம் ஆயிடுச்சு, கிளம்பு. சரிங்க நிக்கிலிக்கா. வனஜாக்கா, நீங்களும் 2 பேரும் சேர்ந்து நின்று என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, எதுக்கடி மாடன் இதெல்லாம்? வீட்டில் அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீங்க தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. நல்லா மாடனே. சரி, நான் போயிட்டு வரேன்க்கா. நல்லபடியா போயிட்டு வா மாடனே. நெடுவலி. சில்லி பெல்லோ, ஐயோ எதுக்கு மாடனே என் காலையெல்லாம் விழுந்துக்கிட்டு? நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்ன? லூசு, ஆளை பாரு. நான் போயிட்டு வரேன். அப்ப என் காலில் விழுகலையா? இட்ஸ் ஓகே மாடனே, பரவாயில்ல. நீ போயிட்டு வா. நீ காலில் விழுந்தாலும் விழுகவில்லை என்றாலும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. சரிங்க மேடம், நான் போயிட்டு வரேன்க்கா. நல்லபடியா போயிட்டு வா மாடனு. இம்புட்டு நாள நீ இருந்ததை விட இப்பதான் சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம்னு நினைச்சுக்க. இனிமே ஓம் பாதை, ஓம் வலி ஓம் கையில இருக்கு. நல்லபடியா போயிட்டு வாமக்கா. தேங்க்ஸ்க்கா. எக்ஸ்கியூஸ் மீ சார். மேம், வாங்க வாங்க வாங்க. கூப்பிட்டீங்களா சார்? ஷில்பா மேம், அன்னைக்கு இன்டர்வியூல எனக்கு அசிஸ்டண்டா ஒரு 2-3 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல. ஆமா சார். அவங்க 3 பேருமே கொஞ்சம் கேன்சல் பண்ணிருங்க. எனக்கு அசிஸ்டண்டா யார் வரணும்னு நானே சூஸ் பண்ணிட்டேன். அப்படிங்களா சார்? யாரு சார் உங்க அசிஸ்டன்ட்? நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்க ரெடி பண்ணுங்க. லாஸ்டா நான் நேம் என்னங்கறத சொல்றேன். ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம். சரிங்க சார். நீங்க என்னதான் அசிஸ்டண்டா சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். ஏன் சார் சொல்ல மாட்டேங்கிறாரு? மடோனா, நீங்க எப்போ வருவீங்கன்னு உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப நேரம் காக்க வைக்காம கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க ப்ளீஸ். என்ன மேடம், ரொம்ப சந்தோஷமா வர்ற மாதிரி இருக்கு. நாராயணன், நான் சாரை தான் பார்த்துட்டு வரேன். நீங்க இவ்வளோ சந்தோஷமா வரும்போதே தெரியுது ஷில்பா மேடம், நீங்க முரளி சாரை தான் பார்த்துட்டு வரீங்கன்னு. ஆனா இன்னைக்கு சந்தோஷம் கொஞ்சம் ஓவரா இருக்கே, என்ன காரணமா இருக்கும்? எனிதிங் ஸ்பெஷல்? ஆமா நாராயணன் சார், இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே தான். மேம் இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே. என்ன மேம் அந்த சந்தோஷமான விஷயம்? சாருக்கு பிஏவா வரணும்னு ஒரு 3 பேரை இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ணியிருந்தோம்ல, அந்த 3 பேரையும் சாரு கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. வாட்? கேன்சல் பண்ண சொல்லிட்டாரா? ஏன் மேம், என்னாச்சு? சார் சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கிறது மாதிரி தானே 3 பேரை செலக்ட் பண்ணியிருந்தோம். அதுல ஒருத்தரை இன்னைக்கு இன்டர்வியூக்கு அப்பாயின்ட் பண்ணலான்னு பேசியிருந்தோமே. ஏன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லிட்டா? அப்ப சாருக்கு அசிஸ்டண்டா யாரை ப்ரமோட் பண்ண போறாங்க? அவருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாரையோ அவர் சூஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் கண் பார்வையில் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி ஒருத்தர் தான் அவருக்கு அசிஸ்டண்டா வரணும்னு இப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. மேம் இப்பதான் மேம் எனக்கு புரியுது. அப்ப சார் சொன்ன அந்த அசிஸ்டன்ட் பிஏ நீங்க தானா? ஐயோ நாராயணன், எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல. அட சும்மா இருங்க மேம், நீங்க தான் சாரோட அசிஸ்டன்ட்ங்கிறது உங்க சந்தோஷத்திலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேனே. அட அதனாலதான் அந்த 3 பேரையும் சார் கேன்சல் பண்ண சொல்லிட்டாரா? ஐயோ சூப்பர் மேம், இவ்வளோ நாளும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நாராயணன், சார் வேற என்ன மேம் சொன்னாரு? அப்பாயின்மெண்ட் ஆர்டரை என்னையவே ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. மேம் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க மேம். சார் எவ்வளோ ரொமான்டிக்கா லவ் ப்ரப்போஸ் பண்றாரு பாருங்களேன். என்ன நாராயணன் சொல்றீங்க? ஆமா மேம், உங்களுக்கு தெரியக்கூடாது சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்டயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்க சொல்லி எப்படி சர்ப்ரைஸ் பண்றாரு? லாஸ்டா பேர் போட வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஆமா நாராயணன், பேர் போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதான் மேம்,
சார் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. நீங்களும் சர்ப்ரைஸ் ஆகிறது மாதிரியே காட்டிக்கோங்க. ஐயோ போங்க நாராயணன் சார், எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. மேம் இதில் என்ன மேம் இருக்குது? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ட்ரீட் வச்சே ஆகணும் மேம். கண்டிப்பா நாராயணன் சார், உங்களுக்கு இல்லாமலா? ஓகே ஓகே மேம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்களே போய் ரெடி பண்ணுங்க போங்க. வரேன் நாராயணன் சார். என்னடி கருப்பாயி, இம்புட்டு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வண்டிக்காரனை காணுமேங்க. அதானக்கா, சும்மா நிக்கிறதுக்கு பேசாம பொடி நடையா நடந்தாலே நேரம் வீடு போய் சேர்ந்திருக்கலாமே. ஏண்டி பொடி நடையா நடக்கணும்? ஃப்ரீயா பசு விட்டுருக்கிறது ஆருக்காக? நம்மள மாதிரி கஷ்டப்படுற வயசானவங்களுக்கு தண்டி. நம்ம அப்படி போய் நோகு நாப்பில இறங்குறதுக்கு பொடி நடையா நடக்கிறாள? வேகாத வெயில்ல நடந்து போய் இப்படி எல்லாம் கிடந்து சாக முடியுமா? அது ஒண்ணு செந்தேன். ஆனா எம்புட்டு நேரம் நிக்கிறது? செத்த நின்று வாப்பா, அப்புறம் என்ன செஞ்சு தொலைய? மன்னவர் நானே கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. அவர் பேச்ச கேட்காம நீங்க வராதீரு, நான் பொண்டுகளோட சேர்ந்து வந்துடும்னு சொன்னது தப்பா உள்ள போச்சு. அது சரி, எங்க மச்சான் வண்டி எடுத்துட்டு வரோம்னு சொன்னா வர சொல்லிருக்க வேண்டியதானடி அலமேலே, ஏன் வேணாம்ட்டு வர்ற? அதானே, எங்க வீட்டு மனசாளுக்குத்தான் உடம்பு சரியில்லாம போயிருச்சு, நிக்க முடியல நடக்க முடியல. எங்க அண்ணன் நல்லா தானே இருக்காரு, அவரை வண்டி எடுத்துட்டு வர சொன்ன நேரம் சங்குன்னு வந்திருப்பாரு, சிங்குன்னு ஏறி போயிருக்கலாம்ல. எங்களோட ஏண்டி அம்மா கஷ்டப்படணும்? ஆமா, அந்த கிளடை கொண்டு போய் எங்கிட்டாவது தள்ளி விட்டு கை காலம் முறிஞ்சு வெயில் கிடந்த அதை பாக்குறதுக்குள்ள ஒரு ஆள் வேணும். அதுக்குத்தான் பயமா இருக்கு. அத்தி அடி குப்பமா, எங்க மச்சான் கொண்டு போய் தள்ளி விடுவாரான். நேத்து கூட கட்டா குசுத்தின்னு ஒரு படத்துக்கு 2 பேரும் சோடி ஓட்டு வண்டியில போயிருக்காங்க, தெரியுமா உனக்கு? ஐயோ இவ ஒருத்தி கட்டில நெசந்தான அலமையில 2 பேரும் சோடி ஓட்டு வண்டியில ஒனியலாக்க. என்ன படம் அது? அடி இந்த கட்டா குசுத்தின்னு ஒருத்தி வந்து குசுத்தி வைவாள்ல, அதுல பார்ட் 1 பார்த்துட்டேன், 2 வந்திருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி போய் கழுதைய பார்த்துட்டு வருவோமேனு போனா அதை இவள்கிட்ட சொல்லி தொலைஞ்சது தப்பா போச்சு. எங்க வந்து கட்டி சொத்த அவுக்குறவத்திய. இப்ப ஏண்டி சொல்றதுனால இப்ப என்ன இருக்கு? குப்பமா தானே. குப்பமா மட்டும்னா பரவாயில்ல முடி, கூட்டமா இருக்கையில கட்டிச்சோத்தா உட்கானீன்னா எங்க கேக்குறனே? அப்பத்தான் போனது வந்தது எல்லாத்தையும் புட்டு வைப்ப. ஆமா, ஓ முட்டு கட்டிச்சோத்தா அவுத்து இங்க மனமனத்து யாரு உன் வீட்டு சங்கதிய பேச போறது? அட விடுடி ஆத்தா, இந்த வயசுல நீ அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்க போற? பாத்தியாடி கருப்பாயி, காலமான காலத்துல பொண்டாட்டியும் புருஷனும் படத்துக்கு போயிருக்காளுக. புகழ் இருக்கிறவ போறா, இல்லாதவ இருக்க வேண்டியதே. என்ன செய்யறது? புருஷனுக்கும் 16 வயசு பருவ மங்கைன்னு நினப்பு. ஏன் கேக்குற? மருமகளை காட்டி மாமியா, மாமியால காட்டி மருமக, எப்படி தெரியுறாளுக பத்தியா? இந்த வயசுலயும் இருக்கப்பட்டவ அனுபவிச்சுட்டு போறாக்கா. நம்மளுக்கு என்ன? ஆமா, நம்மளுக்கு என்ன? ஏதோ ஆட்டோக்காரன் வரேன், ஊருக்குள்ள போனேன்னா ஓசியில் ஏறி போயிடலாமே, வாங்க என்னன்னு கேட்பான். ஆட்டோ வருது, ஊருக்குள்ள போற ஆட்டோ வருந்தா வாங்க, ஓசியில ஓடிடுவான். ஓடியாங்கடியே, ஆட்டோ வருதாம்ல, ஓடியாங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு எவனாவது போவேன், அவனோட சேர்ந்து உட்காந்து போயிடுவான். என்ன ஏதாவது அழகிகள் நிற்கும் ஏத்திட்டு போகலான்னு பார்த்தா ஒரே கிளவிகள் கூட்டமா இருக்கு. சரி, நமக்கும் சவாரிக்கு ஆள் கிடைக்காம தெரியுறான், ஏதாவது சவாரி எடுத்து பார்ப்போம். தலைக்கு 10 ரூபா வச்சாலும் கழுத ஒரு 50 ரூபா தேரும். ஏலே நில்லுடா, யாருடா அது? பாவாடையா? ஆமாத்தா. என்ன வண்டியை மறைச்சிட்டு நிக்கிற? எங்க வீட்டு வரிய? 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரமுடா. இந்த நேரத்துக்குன்னு பார்த்து வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வண்டியும் இல்ல, காரும் இல்ல. அதான் ஓ வண்டியில செத்த ஏறி போலாமேன்னு நின்றுகிட்டு இருக்கான். ஓஎஸ் போலாமே, நான் வீட்டுக்கு சாப்பிடத்தான் போயிட்டு இருக்கேன். வந்து வண்டியில உட்காருங்க, தலைக்கு 10 ரூபா ஓட்டு 50 ரூபா கொடுங்க. என்ன தலைக்கு 10 ரூபா ஓட்டு 50 ரூபா தரணுமா? நல்லா அவ்வளவு இருக்கு கதை. பாத்தா இப்ப நான் என்ன சீமா காசா கேட்டேன்? கழுத 10 ரூபா தானே கேட்கறேன். இதை கொடுக்கலைன்னா கூட அப்புறம் என் பெட்ரோல் என்ன ஆகுறது? ஏலே 10 ரூபா கொடுத்து போறதுக்கு நாங்க பிரைவேட் பஸ்ல போயிருவோம்டா, எதுக்கு ஓமட்டு ஆட்டோல தொத்திக்கிட்டு வரணும்? இது நல்லா அவ்வளவு இருக்கு. அப்புறம் என்ன போக வேண்டியதானே? எதுக்கு ஏன் ஆட்டோவை மறைக்கிறீங்க? ஏண்டா எங்களுக்குன்னு ஒரு பெட்ரோல் போட்டா போற, சாப்பிடத்தானே வீட்டுக்கு போற, அப்படியே எங்களை அங்கனக்குள்ள இறக்கி விட்டுரு, இறங்கிக்கிறேன். நல்லா இருக்கே. சாப்பிட நான் மட்டும் போனா எனக்காக போறேன்னா பெட்ரோலை போட்டுட்டு போவேன். உங்களையெல்லாம் கூட்டிட்டு போகையில எதுக்கு நான் அப்படி போகணும்? ஆளுக்கு 10 ரூபா தானே கேட்கறேன். ஏதோ கொள்ள காசு கேட்டது மாதிரி வாயை பழக்கறியா? 10 ரூபா கொடுத்தா வீட்டு வாசல்ல கொண்டு போய் ஜம்முன்னு இறக்கி விடுவேன், இல்லைன்னா என்னால ஏற்ற முடியாது. கவர்மெண்ட் பஸ் வரேன், நாங்க அதுல ஏறி போய்க்கிறோம். உன் வண்டி எங்களுக்கு தேவையில்லை, நீ இடத்த காலி பண்ணு. ஏன் ஆத்தா 10 ரூபா வேணாம், ஒரு 5 ரூபாயாவது கொடு, 25 ரூபா வாங்கிக்கிறேன். 5 ரூபா இருந்தா நாங்க ஆளுக்கு ஒரு ரசனா குடிச்சிட்டே போயிருவோம்டா.
அது எதுக்கு உனத்தை கொடுத்துட்டு போகணும்? அது சரி அது சரி. அப்ப ரசனா குடிச்சிட்டே போங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏலே சரிதான், ஏத்திட்டு போட. ஆளுக்கு 2 ரூபா போட்டு தரேன். என்னது ஆளுக்கு 2 ரூபாயா? எந்த காலத்துல இருக்க? ஆளுக்கு 2 ரூபா போட்டு தராங்களாம்ல. ஐ 2 10 ரூபா, மொத்தமே 10 ரூபா தருவீங்களோ? இதை நான் வச்சுக்கிட்டு உங்களை எல்லாம் கூட்டிட்டு போகணும். இப்பெல்லாம் செத்தா நெத்தியில வைக்கிறதுக்கு 2 ரூபா கொடுத்தா கூட ஒரு மாதிரி அசிங்கமா பாக்குறாங்க. இவங்க 2 ரூபா தருவாங்களா? இதை வாங்கிக்கிட்டு நாங்க உங்களை ஏத்திட்டு போகணுமா? தள்ளுங்கிட்டே நான் போறேன். சும்மா போற ஆட்டோ தானே, நம்மள ஏத்திட்டு போவேன்னு பார்த்தா விடுங்கடி. நம்ம அடுத்து வரும் பஸ்ல ஏறி ஃப்ரீயா போய்க்கிருவோம். நம்மள மாதிரி ஆளுகளுக்கு தானே கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ் விட்டுருக்கு. அப்புறம் என்ன, இருங்கடி. செத்த அந்த மரத்தடியில உட்காந்து எந்திரிச்சோம்னா கவர்மெண்ட் பஸ் வரும், நம்ம ஃப்ரீயா போய்க்கிருவோம். அப்ப போங்கடி, ஃப்ரீயா போங்க. அநியாயக்கார பைய, அவ ஆத்தா மாதிரியே உனக்கு ஆசையை பாரு. ஆளுக்கு 10 ரூபாய் கேட்கறேன்னு ஆசை பிடிச்சவன் ஃப்ரீயா போகணும்னு நினைக்கிற நீங்க எல்லாம் வள்ளல் பரம்பரை. நீங்க பொறுமையா இருந்து கவர்மெண்ட் பஸ்லயே வாங்க. நான் கிளம்புறேன், பாய். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ ஹலோ மேம், வாங்க வாங்க வாங்க. வெல்கம் டு அவர் ஸ்கூல். தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? ஐ எம் சோ குட் மேம். வாட் அபவுட் யூ? எஸ் சார், ஐ எம் ஃபைன். நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க மேம். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ சார். நான் கூட நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வந்துட்டீங்களே. இல்லை சார், எனக்கும் வேலைக்கு போகணுன்ட்டு இருந்தது. ஆனால் என்ன வேலைக்கு போகணும்னு தான் தெரியல. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தோணுச்சு. உங்களை மாதிரி நல்லா படிச்சவங்க, திறமையானவங்க எல்லாம் நல்ல வெளியில வந்து சொசைட்டியை நல்லா மேம்படுத்தணுங்கிறது தான் என்னோட தாட் எப்பவுமே. நீங்க இந்த ஹோட்டல்ல இருந்து கஷ்டப்படுறது பர்சனலி எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதனால தான் உங்களை வர சொன்னேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்தாங்க என்னோட ரெஸ்யூம். ரெஸ்யூம் எல்லாம் இருக்கட்டும் மேம், நோ ப்ராப்ளம். நான் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கொண்டுட்டு வர சொன்னேன். நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே ரெடி பண்ணிட்டேன். சார் ரெஸ்யூம் எல்லாம் பார்க்காமலே எப்படி? உங்க குவாலிஃபை என்னன்னு உங்க ரெஸ்யூம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? உங்களை பார்த்தாலே தெரியுதே. இல்லை சார், புரியல. இல்ல மேம், ஆஃபீஸ் ஒர்க்குக்கு எனக்கு அசிஸ்டண்டா இருக்கணும். அதுக்கான குவாலிஃபைடு எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெஸ்யூம் என்ன பார்க்கணும், அதுதான் சொன்னேன். ஓ ஓகே ஓகே சார். ஷில்பா மேம், வந்துட்டு என்ன சைலண்டா நிக்கிறீங்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ண சொன்னீங்க சார். ஆஹா, ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிடுச்சு சார். இனிமே என் கூடவே இருந்த ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்துக்கும் என்னோட அசிஸ்டண்டா என்னோட வேலையை பாதியா குறைக்க போறவங்க மேடம் மடோனா தான். ஓ ஓகே சார். அவங்களுக்காக தான் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்களா? ஆமா ஷில்பா மேம், மடோனா மேம்க்கு கூடவே இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ம் சரிங்க சார். ஹலோ மேம். ஹலோ மடோனா மேம், உங்களுக்கு பெருசா ஒன்றும் டவுட் இருக்காது. அப்படி ஸ்டார்டிங்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. நான் இல்லாத பட்சத்துக்கு மேம் கிட்ட கேட்டா போதும். மற்றபடி எல்லாத்தையும் நானே கிளியர் பண்ணிடுறேன். ஆ ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கொடுங்க கொடுங்க கொடுங்க. நேம் ஃபில் பண்ணல? பண்ண வேணான்னு சொன்னீங்க. நான் பண்ணிக்கிறேங்கிறதுக்காக தான் வேண்டான்னு சொன்னேன். நான் ஃபில் பண்ணிக்கிறேன், யூ டோன்ட் வரி. கொடுத்துட்டு கிளம்புங்க. ம் சார் எனக்கு புரியுது 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 மேம். என்ன சொல்ல போறீங்க நல்லாவே புரியுது. நான் ஆஃபீஸ்க்கு புதுசு, எனக்கு ஏதாவது ஒன்னா நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், அதானே சொல்ல வரீங்க? ஆமாம் ஆமாம் சார். புரியுது புரியுது மேம். நான் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன், எனக்கு எதுவும் பெருசா தெரியாதுன்னு தானே சொல்ல வரீங்க? ஆமாம் சார். டோன்ட் வரி மேம், அதான் நான் இருக்கேன்ல. ரொம்ப ஈஸியா ஜாலியா ஒர்க் பண்ணலாம். தேங்க்யூ சார். முதல்ல இந்த தேங்க்ஸ் சொல்றத நிப்பாட்டுங்க. வந்ததுல இருந்து எத்தனை தேங்க்ஸ். இந்த ஸ்கூலுக்கு அவங்க பெரியப்பா கரஸ்பாண்டாக இருந்ததுலேருந்தே நான் இந்த ஸ்கூலுக்காக அவ்வளோ மாடு மாதிரி உழைச்சிருக்கேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா கஷ்டத்தையும் போக்கி எப்படியாவது யாருமே இல்லாத இவரை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகி இவ்வளோ பெரிய ஸ்கூலுக்கு சொந்தக்காரி ஆயிலான்னு பார்த்தா எங்கேயோ ஒருத்தி வந்துக்காந்துக்கிட்டு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கா. இவரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க? வாங்கம்மா வாங்கம்மா, பொறுமையா வாங்கம்மா, பொறுமையா வாங்கம்மா. பஸ் 2 நிமிஷம் நிக்கும், பொறுமையா வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா, ஏறுங்க ஏறுங்க. என்ன எம்பூட்டு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது? காலகாலத்துல வரக்கூடாது. டிப்போல எங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு தானமா வர முடியும். உங்க இஷ்டத்துக்கு வர முடியுமா? சரி ஏறுங்க ஏறுங்க. அதுக்காக இம்புட்டு நேரமா காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? வயசான காலத்துல அடிக்கிற வெயிலுக்கு சுருண்டுருவோம் போல் இருக்கு. ஆமா, எல்லாம் சட்டியும் கம்புமா தூக்கிட்டு இருந்திருக்கீங்க. எங்க போயிட்டு வரீங்க? 100 நாள் வேலைக்கு. நீங்க எல்லாம் 100 நாள் குரூப்பா? என்ன 100 நாள் வேலைன்னு இழுக்கிறீரு? நீங்க வாக்குறதும் கவர்மெண்ட் வேலை, நாங்க வாக்குறதும் கவர்மெண்ட் வேலை. உங்களை காட்டி எங்களுக்கு காசு குறைவானாலும் அரசாங்க சம்பளமாக்கும். அது சரி அது சரி. சரி ஏறுங்க ஏறுங்க, எல்லாம் வண்டியில ஏறுங்க. ஆளு
ஆளு பார்க்க 60க்கு மேல இருப்பார் போல் இருக்கு. இன்னுமா ரிட்டையர் ஆகல? எக்கோ உன்னைய பார்த்தாலும் 80க்கு மேல இருக்கு, இன்னுமா போய் சேரலன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? ஓக்கா வந்த வேலையை பார்க்க. அது சரி, கண்டக்டர் நல்லாத்தான் பேசுறாரு. இன்னும் நல்லா பேசுவேன், வண்டியில ஏறுங்க. அடியே கருப்பாயி பங்கசா, வண்டி வந்துருச்சு, வாங்கடியே. யாருது? புது கண்டக்டராக்க? ஏமா பழசா இருந்தா என்ன செய்ய போறிய? புதுசான்னு கேட்டனப்பு. பழசுதான் எல்லாரும் பழசுதான், ஏறுங்க வண்டியில. அது சரி, கண்டக்டர் நல்லா இல்ல நக்கல் பண்றாரு. வண்டியில தள்ளாடாம நின்று வருவீரா? நீங்க தள்ளாடாம உட்கார்ந்து வருவீரா? எக்கோ பழைய கில்லாடியான ஆளா இருப்பார் ஒலையக்கா. எப்படியோ கொண்டு போய் வீடு சேர்ந்தா சரிதே. வண்டி எடுங்கப்பு, அதான் எல்லாரும் ஏறியாச்சுல. ஏம்மா நீங்க ஏறினா போதுமா? நீங்க எல்லாம் ஏறினவங்க ஃப்ரீ டிக்கெட்டு, காசு கொடுத்து ஏறுறவங்க யாராவது வர்றாங்களான்னு பார்ப்போம். அவங்களுக்காக நின்று ஏத்திட்டு போனோம்ல. அது சரி, அது சரி. ஆம்பளை ஆளுக்களுக்கு டிக்கெட்டுன்னு நின்று ஏத்திட்டு போவியே, பொம்பளை ஆளுக்களுக்கு டிக்கெட் இல்லைன்னு எங்களை மேலே ஏத்திட்டு போவியே. இதானா உங்க நியாய தர்மா? ஏமா மத்தியான நேரத்துல மண்டைய காய்ச்சறிய? ஏறுங்கம்மா ஏறுங்கம்மா. சிரிப்பே சரியில்லையே. ஏறுமா வேலை ஏறுமா. நீங்க வரலையா? நான் வராம டிரைவர் வண்டி எப்படிமா எடுப்பாரு? டிக்கெட் எப்படிமா கொடுக்கறது? நீ ஏறுமா முதல்ல. நீங்களும் வாங்க. என்ன இந்த அம்மா ஒரு டைப்பா இழுக்குது. நீ போமா, நான் வர்றேன் போமா. சரி. அடேங்கப்பா, இந்த ஊரு கிளவி என்னப்பா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கு. அடுத்து எதுவும் ஆள் ஏறது மாதிரி தெரியல. போலாம். ரைட். இந்தாம்மா கருப்புச்சேலை. எந்த ஊர்லமா இறங்கனே? நாங்க ஆத்தூர். நீங்க எந்த ஊரு? நான் கடலூர். எனக்கு நீ டிக்கெட் கொடுக்க போறியா, உனக்கு நான் டிக்கெட் கொடுக்கவாமா? என்னை கேட்டு நீ என்ன செய்ய போற? அது சரி, கண்டக்டருக்கு குசும்ப பாரு. என்னது நான் குசும்பு பண்ணனா? ஏம்மா ஏய், வந்ததுல இருந்து நீ தானம்மா குசும்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் எங்க குசும்பு பண்ணேன்? ஆத்தூர்ல எந்த தெரு? தெருவை தெரிஞ்சு என்ன பொண்ணா கேட்க வர போறீரு? அது சரி. ஏம்மா இந்த அம்மா இப்ப என்ன சொல்லுச்சுன்னு இப்படி சிரிக்கிறீ எல்லாரும்? பஸ்ல போகையில கலகலன்னு போகலாம்ல, அதுக்குத்தான் கருப்பாயி இப்படி வம்பிழுக்கிற. என்னது கலகலன்னு போறீல? ஏம்மா நீங்க என்ன ட்ரிப்பா போறிய? பஸ்ல டிராவல் தானமா போறிய, இதுல என்ன கலகலப்பு? அட சும்மா பேசிக்கிட்டே வாங்க, எங்களுக்கும் பொழுது போகணும்ல. என்னது பேசிக்கிட்டே போகணுமா? இதுக்கெல்லாம் நம்மளை வச்சு டைம் பாஸ் பண்ணதுகளோ? அப்புறம் நம்மளுக்கு எந்த ஊரு? ஏம்மா அதான் நான் சொல்லிட்டேன்ல, உனக்கு ஆத்துல ஆத்தூர்னா, எனக்கு கடல்ல கடலூர்மா. ரெண்டு பேருக்கும் தண்ணியில பொருத்தமாத்தான் இருக்கு. என்ன? அடி ஆமாடி கருப்பாயி, கடலா இருந்தானே ஆறா இருந்தானே ரெண்டும் தண்ணி தானே, அப்ப பொருத்தம் சரியாத்தான் இருக்கு. ஆக இவளுக வந்து நம்மகிட்ட மாட்டிருக்காளுன்னு பார்த்தா நம்ம தான் இவளுகள்கிட்ட மாட்டிருப்போம் போல் இருக்கே. இவளுகள்கிட்ட கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணும். அடி ஆத்தூர்காரியில உங்கள்கிட்ட கொஞ்சம் அலாட்டா இருந்துக்கிறண்டியோய். செங்கமலம் ஸ்டாப் வந்துருச்சு, யாரெல்லாம் இறங்குறது இறங்குங்கம்மா. என்ன அந்த முக்கு ரோட்ல இறக்கி விட்டுருங்கப்பு. என்ன விளக்கு ரோடு? நான் முச்சந்தி வீதி. என்னைய வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுருங்கப்பு. கால் வலிக்குது, தாங்க முடியல, நடந்து போக முடியாது. என்ன வீட்டு வாசல் இறக்கி விடணுமா? ஓ வீட்டேங்கம்மா நான் கண்டேன். ஆத்தூர்லயே அம்மா தண்டி வீடு கட்டி இருக்கிறது என் வீட்டுக்காரர் தானாக்கா. அத்தை தண்டி வீட்டுக்கும் சொந்தக்காரி நான் தான். 1க்கு 2 மாடி வீடு கட்டியிருக்கோம். ஊருக்கு தெருவுல நின்று பார்த்தா என் வீட்டு தலைக்குத்து தலைவாகல தெரியும். அந்த வீடு தான் என் வீடு. ஊருக்குள்ள போய் செத்த நிப்பாட்டுங்க, உச்சி வெயில்ல நடக்க முடியாது. அக்கா வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் என் வீடு. என்னைய என் வீட்டுல இறக்கிருங்க. ஆளுக்கு ஒரு ஸ்டாப் சொன்னீங்கன்னா அனாமத்தா நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிருவேன். ஆத்தூர் பஸ் ஸ்டாப்ல எல்லாரும் இறக்கி விடுவேன். ஒழுங்கா வீடு போய் சேருங்க. இப்பத்தான் அங்கே இறக்கி விடு, இங்கே இறக்கி விடணும். அடேங்கப்பா, கண்டக்டர் என்ன இம்புட்டு சூடா இருக்காரு. என்னடியே வண்டிய ஓட்ட சொன்னா உருட்டுறாங்க, பொழுதும் போக மாட்டேங்குது. கண்டக்டர் அண்ணே ஒரு பாட்டு போடுங்க. டேப் ரிகார்ட்லாம் வண்டியில வச்சுக்கிறது இல்ல. அப்ப நீங்க ஒரு பாட்டு பாடுறது? அது சரி. அடுத்த ஸ்டாப்ல ஆத்தூர் பஸ் ஸ்டாப் வந்துரு. எல்லாரும் இறங்க ரெடியா இருந்துக்கிறங்க. எந்திரிச்சு நின்னுக்கிறங்க. எந்திரிச்சா விழுக மாட்டோமா? அப்ப புடிச்சுக்கமா. அது சரி, கருப்பாயி நல்லா புடிச்சிட்டாலே. ஓஹோஹோ ஓஹோஹோ ஓஹோஹோ. ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம்? ஓஹோஹோ ஓஹோஹோ ஓஹோஹோ. ஏம்மா ஏய், கம்பியை பிடிக்க சொன்னா என்னைய பிடிக்கிறியேன்னு? யார பிடிச்சாத்த என்ன, சேப்பட்டி தானே முக்கியம். ஆத்தாடி, ஆத்தூர் பக்கம் இனி தலை வச்சு கூட படுக்க கூடாது போலயே. ஏம்மா இறங்குங்க. ஆத்தூர் பஸ் ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குங்கம்மா.
அதுக்குள்ளேயே வந்துருச்சு. இந்தாம்மா கருப்பு சேலை, இதுக்கு மேல எங்க நின்று பேசுன ஈப் டீசிங்னு சொல்லி உள்ள தள்ளிடுவேன். தள்ளி நில்லுமா. என்ன கண்ட்ரைட்டர் ரொம்ப கோவக்காரரா இருக்காரு. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுமா. இறங்குங்க இறங்குங்க இல்ல. இறங்கட்டுமா? ஊர் வந்துருச்சுலம்மா, அப்புறம் என்ன இறங்கட்டுமா இருக்கட்டுமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இறங்குமா முதல்ல, நீ இந்த முதல்ல இறங்கணும். ஓஹோ ஓஹோ ஓஹோ